அந்தமான் காதலி அப்படின்னு ஒரு நாடகத்தில் வந்து மனோரமாக்கு ஒரு சின்ன வேடம், ஒரு காமெடி வேடம் கொடுக்கப்படுது. அந்த நாடகத்தில் வந்து மனோரமா ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. அந்த நாடகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பார்க்குறாரு. பிரபல ஒரு நாடக நடிகையாக மனோரமா அந்த காலத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி தான் எஸ்எஸ்ஆர் நாடகங்களுக்கு இப்போ நிறைய பயணிக்கும் போது எவ்வளோ பிரபலமான காமெடி நடிகை மனோரமா, அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இது பெரிய சோகம். ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். சோ ஆச்சி மனோரமா அந்த லெஜெண்ட் பத்தி தான் இன்னைக்கான நேர்காணல்ல பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சோ ஆச்சி மனோரமா, சோ உங்களுக்கு இந்த ஆச்சின்ற சப்டைட்டில் எங்கிருந்து வந்தது? ஆச்சின்ற சப்டைட்டில் எங்கிருந்து வந்ததுன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம செட்டிநாடு பக்கம் தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து செட்டிநாடுல தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க அம்மா மட்டும்தான் அவங்களுக்கு துணையா இருந்திருக்காங்க. மனோரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன வயசுல 8 வயசுல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க டூரிங் டாக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கீத்து கொட்டகை மாதிரி தான் இருக்கும் அந்த காலகட்டங்கள்ல. அந்த கொட்டகைகள்ல படங்கள் ஓடும், அவங்க வீட்டு பக்கத்துல படங்கள் ஓடும் கிராமத்துல. ஸோ அந்த படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அம்மா, மனோரமாவோட அம்மா பாத்தீங்கன்னா முறுக்கு, சீடை, இந்த அதிர்சம் இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க டப்பால ஒரு பாத்திரத்துல. அதை எடுத்துட்டு மனோரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட் கொட்டைக்குள்ள போய் அந்த படம் பார்த்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, வாய்ப்பே இல்லை நீங்களாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு. நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரியான தியேட்டர்களை. அந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா மண்ணு தான் இருக்கும், நம்ம பீச்ல இருக்கும் இல்லையா மணல், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மணல் இருக்கும். பாதி பேர் வந்து மணல்ல தான் உட்காந்துருப்பாங்க. நடுவில் வந்து ஒரு கயிறு கட்டி இருக்கும். ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, அதாவது தர டிக்கெட்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தை அதுல இருந்து தான் வந்துச்சு. கீழே தான் உட்காந்துருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்ச் போட்டிருப்பாங்க. இந்த அரசு பள்ளிகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் இருக்கும்ல, சின்னதா ஒரு பெஞ்ச், அந்த மாதிரி பெஞ்ச் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டே. வேற எந்த வசதியும் இருக்காது, ஃபேன் வசதி கூட இருக்காது. இன்னும் சொல்ல போனா ஓப்பனா இருக்கும், அந்த சைடு எல்லாமே ஓப்பனா இருக்கும். வெளிச்சம் வந்து எப்படி சொல்றது, நைட் ஷோ, அந்த ஈவினிங் ஷோ, நைட் ஷோலாம் நீங்க பாத்தீங்கன்னா தான் அந்த இருட்டோட நீங்க வந்து படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இதே வந்து நீங்க இந்த 11:30 மணி காட்சி, 2:30 மணி காட்சி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் வெளியில இருந்துகிட்டே தான் இருக்கும். முழுசா படத்தை வந்து ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. அதுவும் இல்லாம அந்த காலத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கிரீன் தான், எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான். அந்த திரைகள்லாம் வந்து அவ்வளவு குவாலிட்டி கிடையாது. டிடிஎஸ் அது இது என்னென்னமோ டால்பி எல்லாம் இப்போ வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன திரையரங்கள் தான் இந்த கிராமத்தில் இருந்த மக்களுக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. அதுலதான் மனோரமா போய் முறுக்கு விற்கிறது, இந்த சீடு விற்கிறது, இப்படி விற்கும் போது அதெல்லாம் வித்து முடிச்சு டப்பா காலி ஆனவனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி நின்று பாத்தீங்கன்னா அவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்களாம். படத்தை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து தியாகராஜ பாகவதர் அவர் வந்து பாடி நடிப்பார். படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவரே பாடி அவரே நடிப்பாரு. ஸோ அந்த பாட்டெல்லாம் மனோரமா பார்த்து 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 மனப்பாடம் பண்றாங்க. நீங்க ஒரு படத்தை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்குள்ள ஏறாது. நீங்க ஒவ்வொரு ஷோக்கும் வந்து இந்த முறுக்கு சீடையெல்லாம் விற்க போகும்போது அந்த காட்சி எப்போ வரும், இந்த சீன் எப்போ வரும், எல்லாமே உங்களுக்கு டைமிங்கே தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால அவங்களுக்கு பிடிச்ச காட்சி, பிடிச்ச பாடங்கள்லாம் நின்று பார்த்துட்டு அதை மனப்பாடம் பண்ணி அவங்க வந்து நல்லா பாடியிருக்காங்க மனோரமா. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, கொலுவெல்லாம் வைப்பாங்கல்ல, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கொலுவெல்லாம் கிராமத்தில் பண்ணும்போது, சின்ன சின்ன விழாக்கள்லாம் பண்ணும்போது மனோரமா கூப்பிட்டு சின்ன குழந்தை 8 வயசு 10 வயசு இருக்கிற குழந்தைய வச்சு பாட சொல்றது, அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பாடல்களை வந்து மனோரமா அந்த மாதிரி விழாக்கள், குடும்ப விழாக்கள், அதாவது பக்கத்தில் இருக்கவங்க வீடு, எதிர்த்தவங்க வீடு, இந்த மாதிரி குடும்ப விழாக்கள்ல பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படிதான் மனோரமாக்கு வந்து ஒரு ஆர்வம், கலை மீது ஒரு ஆர்வம் மனோரமாக்கு வந்தது. ஸோ இதுக்கப்புறம் மனோரமா பார்த்தீங்கன்னா நாடகங்கள், அதாவது வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்தமான் காதலி அப்படின்னு ஒரு நாடகத்தில் வந்து மனோரமாக்கு ஒரு சின்ன வேடம், ஒரு காமெடி வேடம் கொடுக்கப்படுது. அதுல வந்து இவங்க பாடி நடிக்கிறாங்க. பாடி நடிக்கிற அந்த காலகட்டங்கள் வந்து ஒரு 13, 14 அந்த மாதிரியான வயசா தான் இருக்கும். ஸோ இந்த பொண்ணு என்னடா இப்படி நல்லா பாடுது, இப்படி நல்லா நடிக்குது, ஏதோ வந்து கிராமத்தில் இருக்குன்னு நினைச்சோம், ரொம்ப பிரமாதமே பண்ணுது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து மனோரமா வந்து நாடகங்கள்ல பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நாடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா நடிக்கிறாங்க. அந்த நாடகத்தினுடைய முதல் நாடகம் பேர் வந்து அந்தமான் காதலி. ரெண்டாவது ஒரு நாடகத்தில் நடிக்கிறாங்க. அந்த நாடகத்தோட பேர் வந்து யார் மகன்
அந்த நாடகத்துல நடிக்கிறாங்க, ஹீரோயினா நடிக்கிறாங்க அந்த காலகட்டங்களில் 15 வயசுல. ஸோ அங்க வந்து வீணை எஸ் பாலச்சந்தர் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும், வீணை வாசிக்கிறவர். அவர் வந்து ரொம்ப பிரபலம். அவர் வந்து தலைமை தாங்க போயிருக்காரு இந்த நாடகத்துக்கு. ஸோ நாடகம் முடிஞ்சோடனே சின்னதாக ஒரு மீட்டிங் மாதிரி போடுவாங்க, அந்த கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காண்டி பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த தலைமை தாங்க போனவர்கிட்ட அந்த சபாக்காரவங்க இருப்பாங்களே, நாடக சபாக்காரவங்க சொல்லியிருக்காங்க, இந்த பரிசை வந்து மனோரமாக்கு அடுத்து ஒரு 2வது கதாநாயகியை நடிச்சாங்களா அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் பரிசை. சரி அவர் வாங்கி கொடுத்துட்டு மைக்கை பிடிச்சி பேசும்போது, நியாயமா பார்த்தீங்கன்னா இந்த பரிசு வந்து இந்த கோபி சாந்தா, அவங்க பேர் வந்து முதல் பேர் வந்து கோபி சாந்தான் தான் ஒரிஜினல் பேர். அப்ப முதல்ல நாடகத்தில் நடிக்கும் போதெல்லாம் கோபி சாந்தான் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்ஆர் நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. எஸ்எஸ்ஆர் நாடகங்கள் நடிக்கும் போது அவர் மனோரமான்னு வந்து பேரை மாத்தினாங்க, எஸ்எஸ்ஆர் தான் மாத்தினாரு. ஸோ இந்த கோபி சாந்தாங்கிற ஹீரோயினா நடிச்ச அந்த பொண்ணுக்கு தான் இந்த பரிசு நியாயமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போனார் வெளிப்படையா. ஸோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா நாடக சபாக்கள் எல்லாமே மனோரமாவை திரும்பி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வைரம் நாடக குழுன்னு ஒரு குழுவில் வந்து நிறைய நாடகங்கள் போட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஆர் அவங்க எல்லாமே அந்த நாடகங்கள்ல இருந்து வந்தவங்க, எஸ்எஸ்ஆர், சிவாஜி, எப்படி சொல்றது, முத்துராமன், எல்லாருமே இப்போ அன்னைக்கு இருந்த ஜெமினி கணேசன், எல்லாருமே எம்ஜிஆர், எல்லாமே நாடகத்திலிருந்து தான் சினிமாவுக்கு வந்தாங்க. ஸோ அப்படி எஸ்எஸ்ஆருடைய நாடக குழுவில் வந்து இணைஞ்சு நிறைய நாடகங்கள் பண்றாங்க. ஸோ அதுல ஒரு ரொம்ப முக்கியமான நாடகம் அப்படின்னு சொல்லணும்னா விடைகுடு தாயே அப்படின்னு ஒரு நாடகம், அது எஸ்எஸ்ஆர் குழுவில் நடந்த நாடகம். அந்த நாடகத்தில் வந்து மனோரமா ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. அந்த நாடகத்தை வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பார்க்கிறார். அண்ணா வந்து அன்னைக்கு போய் அந்த நாடகத்தை பார்க்கிறாரு. பார்த்து அந்த நாடகத்தை பார்த்து வியக்கிறார், இந்த பொண்ணுடைய கதாபாத்திரம் அவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு மனசு நினைச்சிட்டு போயிடுறாரு. ஆனா அண்ணாக்கு என்ன அப்படின்னா, ஒரு கதை நல்லா இருந்தாதான் வந்து அந்த நாடகம் நல்லா இருக்குங்கிற எண்ணங்களோட இருந்திருக்காரு. இன்னொரு முறை பாத்தீங்கன்னா இதே நாடகம், அதாவது வந்து விடைகுடு தாயே அப்படிங்கிற நாடகத்தை வேற ஒரு மேடையில வந்து பாக்குறதுக்கு, 2வது முறையாக பாக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ணா கிடைச்சிருக்கு, வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அன்னைக்கு அந்த நாடகத்துல ஏதோ மனோரமாக உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க அந்த கதாபாத்திரத்துல. ஸோ அண்ணா அதை பார்த்துட்டு அந்த பெண் அந்த நாடகத்தில் நடிச்சிருந்தாங்களே, அவங்க ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்களே, இவங்க அந்த பெண் இல்லாம இந்த முழுமையா அந்த கதாபாத்திரமே முழுமையடையாத மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி பாராட்டி இருக்கிறாங்க மனோரமாவை அந்த நாடக குழு கிட்ட. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லோர் மனதிலும் இடம் பிடித்த ஒரு எப்படி சொல்ற நாடகங்கள் நடித்த பிரபல ஒரு நாடக நடிகையா மனோரமா அந்த காலத்துல இருந்துட்டு இருக்காங்க. இப்படிதான் எஸ்எஸ்ஆர் நாடகங்களுக்கு நிறைய பயணிக்கும் போது ஒரு நாடக குழு அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு குழுவா இருப்பாங்க. ஒரு ஹீரோயின் நடிக்கிறவங்க, காமெடியா நடிக்கிறவங்க, துணை கதாபாத்திரங்கள், அந்த படத்து நாடகத்தினுடைய இயக்குனர், நாடகத்தினுடைய தயாரிப்பாளர், மேக்கப் போட்டு விடுறவங்க, காஸ்டியூம் இது பண்ணி விடுறவங்க, எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 20 பேருக்கு மேல குழுவா இருப்பாங்க. அவங்க குழுவாலாம் ஒரு இடத்துக்கு பயணிப்பாங்க. ஒரு பஸ் மாதிரி எடுத்துட்டு குழுவா ஒரு இடத்துக்கு போவாங்க. ஒரு கிராமத்துல நாடகம் போடுவாங்க, இன்னொரு பக்கம் ஒரு கிராமத்துல ஒரு நாடகம் போடுவாங்க. இப்படி குழுவா பயணிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா கண் திறந்தது அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து ஹீரோவா நடிச்சிருந்தாரு எஸ்.எம். ராமநாதன் அப்படின்ற ஒருத்தர். அவரும் மனோரமாவும் பல நாடகங்கள்ல சேர்ந்து நடிக்கிறாங்க. பல நாடகங்கள்ல சேர்ந்து நடிக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு காதல், இது வழக்கமாவே பாத்தீங்கன்னா இந்த கலை குடும்பத்துக்குள்ள ஒன்னா நடிக்கும் போது ஒரு காதல் வந்துடும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம நவரச நாயகன் கார்த்திக் இருக்காரு இல்லையா, அவர் கூட பாத்தீங்கன்னா அவரும் சுலோக்ஷனா அவங்க மனைவி பேரு, அவங்க 2 பேருமே இப்படி நாடகத்துல நடிக்கும் போதுதான் காதல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் திருமணத்துல முடிஞ்சு, அது அவங்க அம்மா அப்பா நவரச நாயகனுடைய கார்த்திகோட அம்மா அப்பாவே பாத்தீங்கன்னா முத்துராமன் சுலோக்ஷனா தம்பதிகளே வந்து இந்த நாடகத்தின் மூலமா திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தான். சோ இப்படி பாத்தீங்கன்னா இந்த எஸ்.எம். ராமநாதனுக்கும் மனோரமாக்கும் ஒரு காதல் உருவாகுது. அந்த காதல் வந்து மனோரமாவோட அம்மா வந்து பெருசா எதிர்க்கிறாங்க, இந்த காதல் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனா மனோரமா வந்து பிடிவாதமா இருக்காங்க அந்த காதல்ல. சோ திருச்செந்தூர் முருகன் கோயில்ல போய் எஸ்.எம். ராமநாதனை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த திருமணத்துக்கு அப்புறம் சில காலங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வந்து கர்ப்பமாயிடுறாங்க, மனோரமா கர்ப்பமாயி அந்த சூழ்நிலையில ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு எத்தனையோ சிரமங்கள் இருக்கும் இல்லையா, ஆனா அதை கூட அவர் பொருட்படுத்தாம நாடகங்கள்ல நடிக்கிறதுக்கு கூட்டு போயிருக்காரு மனோரமாவை. சோ இதுவே மனோரமாவுக்கு ஒரு வருத்தங்களை கொடுத்துருக்கு. சோ இந்த குழந்தை, அதுதான் மனோரமாவோட குழந்தை, பூபதிங்கிற குழந்தை, அதுதான் வந்து இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவர் இறந்து போனார், மனோரமா மயன் பூபதி. அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போது யாரோ ஒரு ஜாதகக்காரன் சொல்லியிருக்காரு அந்த எஸ் ராமநாதன்ட்ட, இந்த மாதிரி வந்து இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா உங்களுக்கு ஆபத்து, இந்த குழந்தை மூஞ்சிலே நீங்க முடிச்சிடாதீங்க, இப்படியே இந்த வாழ்க்கையை விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் பேச்சை கேட்டுட்டு, அந்த ஜாதகக்காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு, அவன் நிறமாத கர்ப்பிணியா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முகத்துல முடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு அப்பவே விட்டு போயிரு.
அதுக்கப்புறம் வேற ஒரு திருமணம் செஞ்சு வேற ஒரு வாழ்க்கைக்கு அவர் போயிடுறாரு. யாரு அந்த ராமநாதன்கிறவர். மனோரமா பாத்தீங்கன்னா 9 மாசத்துல வந்து 10 மாசத்துல டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை பூபதியை வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. மனோரமாவுடைய இந்த வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, இல்லற வாழ்க்கை, இது வந்து அது ஒரு 3-4 மாசத்திலே முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட். ஒரு பெண், அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, அந்த எத்தனையோ பேரை சிரிக்க வச்ச எவ்வளோ பிரபலமான காமெடி நடிகை மனோரமா, அவங்களுடைய வாழ்க்கையில வந்து இது பெரிய சோகம். அதுக்கப்புறம் அவங்க வேற அடுத்த துணையே தேடிக்கல. இந்த மகன் பூபதி இருக்கார் இல்லையா, அவர் மூலமாவது மனோரமாக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி கிடைச்சிச்சுன்னா கிடைக்கல. அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய குடிகாரராயிரு. எப்படியாவது வந்து அவர் வந்து அது குடியிலேருந்து திருத்தி ஒரு நடிகர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள்ல வந்து மனோரமா வந்து சொல்லி அந்த பூபதிங்கிறவருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாங்க. படங்கள்ல நிறைய படங்கள்ல வந்து நடிக்கிறாரு, ஹீரோவா கூட நடிக்கிறாரு. ஆனா வந்து அந்த குடியை அவரால் விட முடியல. அவர் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்காருமா, எப்ப பார் குடிதான், யார் சொன்னாலும் கேட்கல. இது மனோரமாக்கு பெரிய வருத்தம். இப்படி இருக்கிற காலகட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய கணவர் ராமநாதன் வந்து காலமாயிடாரு. அப்போ எந்த குழந்தைய வேணான்னு சொல்லி மூஞ்சிலேயே முழிக்கலையோ அந்த குழந்தைய வந்து கொல்லி போடுறது கூப்பிட்றாங்க. அப்போ மனோரமா வந்து சொல்றாங்க, போடா போய் கொல்லி போட்டு வா அப்படிங்கிறாங்க. மனோரமா போல. ஆனா மனோரமா பையனை அனுப்பிச்சு, போடா போய் கொல்லி போட்டு வா, உங்க அப்பா கடைசி காரியங்களை செஞ்சுட்டு அப்படின்னா அந்த பூபதி தான் வந்து அந்த பையன் அந்த அப்பா கொல்லி போறாரு. யாரை வேணான்னு சொல்லி எந்த குழந்தைய விட்டுட்டு போனாரோ அந்த குழந்தை தான் வந்து அவருக்கு கொல்லி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அன்னைக்கு கூட பெருந்தன்மையா மனோரமா வந்து மகனை அனுப்பிச்சு வச்சாங்க. அனுப்பிச்சு வைக்கணும்ல, முடியாது, அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருக்க முடியும். அந்த மாதிரி மனோரமா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை அது வந்து இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு சோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகனால ஒரு பெரிய சோகம், கடைசி வரைக்கும் மகனால சோகமா, பெரிய பிரச்சனை. எப்பப்பாரு குடிச்சிட்டு கலாட்டா பண்றது, ஒரே பிரச்சனை பண்றது, அங்க கோர்ட்டுக்கு போறது, இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அடிதடி பண்றது, இப்படிதான் மனோரமாவோட பையன் இருந்தாரு. ஸோ இது இந்த வேதனைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மனோரமா நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான படங்கள். அந்த பார்த்தால் பசி தீரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல், காசேதான் கடவுளடா, இன்னும் நிறைய படங்கள் மனோரமா படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம திலானா மோகனம்பாலை பத்தி நம்ம பேசும்போது இந்த மனோரமா அந்த திலானா மோகனம்பால்ல பண்ண அந்த கதாபாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து அவங்களுடைய எப்படி சொல்ற ஐகான் படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரமாதமான படம். அந்த படத்துல அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா, அதாவது ஜில் ரமாமணி அந்த கேரக்டர், ரோஜா ராணி அவங்க பேரு, அந்த அசத்தி இருப்பாங்க. சிவாஜி கணேசன் இருப்பாரு, பத்னி இருப்பாங்க, அது நடுவுல மனோரமா நடிப்பாங்க. அது வந்து ஒரு எப்படி சொல்றது, நாதஸ்வரம் வித்வான் இந்த டான்ஸ் ஒரு குழு தான் அதுவுமே வந்து. அந்த மாதிரி இப்போ அங்கங்க போகும்போது பார்த்தீங்கன்னா பிரமாதமா நடிச்சு அதுல எடுத்த பேர் தான் மனோரமாக்கு. அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோரமாவை எல்லா படங்களையும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட மனோரமா தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்திலையும் நடிச்சிருக்காங்க தெரியுமா. அந்த 1500 படங்கள் வந்து மனோரமா கிட்டத்தட்ட நடிச்சிருக்கிறாங்க. 5000 நாடகங்கள் மனோரமா போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து மனோரமாவுடைய மிகப்பெரிய சாதனை. அதாவது இந்த ஒரு மனோரமா அப்படின்னாலே அவங்களுடைய படங்கள், ஒரு சில படங்கள் நம்ம பத்தி பேசாம தவிர்க்கவே முடியாது. இந்த சம்சாரம் அது மின்சாரம், அந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த கண்ணம்மான்ற ஒரு கதாபாத்திரம், அது நீங்க பாத்தீங்களா, அந்த படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட பேர் வந்து கண்ணம்மா, அந்த பேர் வந்து எப்படின்னா கம்னுகடை அப்படின்னுவாங்க. அந்த விசு, அது கமலா காமேஷ், ரகுவரன், அது ஒரு ஃபேமிலி டிராமா. அந்த குடும்பத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள், பயங்கரமா பிரச்சனை வரும் அப்பாக்கு மகனுக்கெல்லாம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சண்டை நடக்கும். லட்சுமி நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல ரகுவரனுடைய மனைவியா. எல்லாருக்கும் பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா மனோரமா தான் அந்த சண்டையை வந்து சமாதானப்படுத்துவாங்க. நடுவு வீட்டுல வந்து நின்றுகிட்டு யார் என்ன பேசினாலும் கம்னுகடை அப்படின்வாங்க. அப்ப விசு சொல்றாரு கண்ணம்மா அப்படின்னு, கம்னுகடை அப்படின்னு விசு அதட்டுவாங்க. அந்த கேரக்டர் வந்து மனோரமாவுடைய ட்ரேட்மார்க். அன்னைக்கு அந்த படம் வந்து சம்சாரம் அது மின்சாரம் வந்து ஓடினதுக்கு மனோரமா ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மனோரமா 27 படத்தை நடிச்சிருக்காங்க. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்ல பார்த்தால் பசி தீரும்ல ஆரம்பிச்சு 27 படம் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு மனோரமா சாகர வரைக்கும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து, அதாவது அது எப்படி சொல்றது, தாய் வீட்டு சீதனமா வந்து தீபாவளி பரிசுகள் வந்து சேலை வேட்டில இருந்து எல்லாமே மனோரமாக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மனோரமா நிறைய பேரோட வந்து ரொம்ப நெருக்கமா ரொம்ப அன்பா இருந்திருக்காங்க. ஏபி நாகராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர், அந்த காலத்துல ரொம்ப பிரபலமான ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர். அவர் மனோரமா வந்து தன்னுடைய மகள் மாதிரியே தத்தெடுத்திருந்தார். அவர் தத்தெடுத்து மனோரமா காண்டியே ஒரு படம் எடுத்தார், கண்காட்சின்னு ஒரு படம்.
அதில் 9 கேரக்டரில் மனோரமா நடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் மனோரமாவுடைய ஸ்பெஷலான படங்கள். சிவாஜி வந்து நவராத்திரின்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா 9 கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. மனோரமா வந்து இங்கே வந்து 9 கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. எக்ஸலண்டா இருக்கும் அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா. நம்ம சோ இருக்கார் இல்லையா, சோ வந்து மனோரமா வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளை சிவாஜி அப்படின்னு தான் கூப்பிடுவார். பொம்பளை சிவாஜி அப்படின்னு தான் கூப்பிடுவார். அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையா அந்த அளவுக்கு நடிக்கக்கூடிய எப்படி சொல்றது, நவரச நாயகி. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நவரச நாயகி அப்படின்னா மனோரமா தான். அந்த அளவுக்கு எல்லா விதமான கலவையான கதாபாத்திரங்கள். என்னம்மா கதாபாத்திரம் நடிக்கல, அதாவது வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்காவை நடிச்சிருக்காங்க, தங்கச்சியை நடிச்சிருக்காங்க, அம்மாவை நடிச்சிருக்காங்க, பாட்டியை நடிச்சிருக்காங்க, மாமியாரை நடிச்சிருக்காங்க, இன்னும் என்னென்ன கதாபாத்திரங்களுக்கு, ஒரு மடிசார் மாமியை நடிச்சிருக்காங்க, பல கதாபாத்திரம். அதாவது 1500 படங்கள்ல எத்தனை விதமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த 1500 படம் நடிச்ச மனோரமாக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கணும்னு. ஆனா அது நிறைவேறவே இல்லை. அது எந்த கதாபாத்திரம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு திருநங்கையா, முழு திருநங்கையா ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏதாவது ஒரு படத்துல அது நடிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா எத்தனையோ விதமான நடிப்பை வந்து கொட்டி கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாக்கு. அவங்களுக்கு வந்து இந்த கதாபாத்திரத்துல ஏற்று நடிச்சு அதில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அப்ப அந்த திருநங்கையா நடிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த ஆசை இருக்கு பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்லை. 1500 படங்கள் நடிச்சிருக்கிறாங்க, ஆனா திருநங்கையா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும் கிடைக்கல. சவால்னு ஒரு படம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, கமலஹாசன் நடிச்ச படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பர்மா லேடி மாதிரி இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆம்பளை எந்த அளவுக்கு வந்து ஒரு முரட்டுத்தனமா பேசுவாரோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் மாதிரி போட்டுட்டு இந்த பர்மால எல்லாம் கட்டுவாங்க, கைலின்னு சொல்லுவாங்க. அது பச்சை கலர், மஞ்சள் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர்ல எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கைலியை கட்டிட்டு இடுப்புல ஒரு பெல்ட் வந்து போட்டுப்பாங்க. கொண்டை போட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நானே வந்து ஒரு 12 வயசு இருக்கிற போது பார்த்த படம்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த மாதிரி மனோரமா அப்படின்னா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சம்சாரம், மின்சாரம், அதுக்கப்புறம் பாட்டி சொல்லை தட்டாதே அப்படின்னு ஒரு படம், அது வந்து மனோரமா வச்சு எடுத்தாங்க ஏவிஎம்ல. அந்த படம் பயங்கர பட்டி தொட்டி எல்லாம் ஓடிச்சு. பாட்டு பாடுவாங்க மனோரமா, பாட்டு சொந்த குரல்ல பாட்டு பாடியிருக்காங்க. அதாவது வந்து வாவாத்தியாரே ஊட்டாண்டா அப்படின்னு ஒரு பாட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டிக்கு நீ பேரந்தாண்டாங்க மாதிரி ஒரு பாட்டு, அப்புறம் மெட்ராஸை சுத்தி காட்ட போற அப்படின்னு ஒரு பாட்டு, இந்த மாதிரி பாட்டு பாடியிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துல அவங்களே நடிச்சிருக்கிறாங்க. அதாவது மனோரமா அப்படின்னா இது வந்து காமெடி படங்களை பத்தி பேசணும் இல்லையா, அது மாதிரி குணச்சித்திர படங்கள் அப்படின்னு பேசணும்னா நீங்க வந்து இந்த படத்தை பத்தி சொல்லலாம். அதாவது சின்ன கவுண்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட் போடாத ஒரு கிளவியா வெள்ளை சேலை கட்டின மாதிரி நடிச்சிருப்பாங்க. பல்லெல்லாம் கருப்படிச்ச மாதிரி இருக்கும். பாத்தீங்களா அந்த படம் சின்ன கவுண்டர், விஜயகாந்த் நடிச்ச படம். அதுல சுகன்யாவும் மனோரமாவும் மாமியார் மருமகள் சண்டை வரும். பயங்கரமா 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்கன்னா நக்கலும் நையாண்டியமா பேசிப்பாங்க. உன் பல்ல உடைச்சு நான் அடுப்புல வச்சிருண்டி, உன் எலும்பு முடிச்சு நான் இதுல வச்சிருண்டி அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு பயங்கர பாப்புலர் ஆச்சு. கிழக்கு வாசல் கார்த்திக் நடிச்ச படம், ஆர் உதயகுமார் டைரக்ஷன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவா ரொம்ப பிரமாதமா, அதாவது எக்ஸ்ட்ராடினரியா அவங்களோட நடிப்பை கொட்டியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நடிகன் ஒரு படம், அது வந்து மனோரமாவோட ரொம்ப ஸ்பெஷலான படம்னு நம்ம சொல்லலாம். சத்யராஜ் நடிச்சிருப்பாரு. சத்யராஜ் வந்து குஷ்பு லவ் பண்றதுக்காண்டி ஒரு வீட்டுல ஓல்டு கெட்டப் போட்டு வந்திருப்பாரு. கவுண்டமணியும் பாத்தீங்கன்னா ஓல்டு கெட்டப் போட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த வீட்டுல வந்து குஷ்புவோட பாட்டியா வந்து மனோரமா இருப்பாங்க. மனோரமா வந்து வயசானவங்க, ஒரு 55+ இருப்பாங்க. ஸோ சத்யராஜுக்கும் மனோரமாக்கும் ஒரு காதல் வர மாதிரியான அந்த படம் இருக்கும். பயங்கரமான காமெடி படம். அதாவது நடிகன்ற படம்னா நீங்க போய் பாத்தீங்கன்னா விழுந்து சிரிக்கணும். அந்த மாதிரி அந்த கதாபாத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அது பயங்கரமான கதாபாத்திரம். அது நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மனோரமாவே சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கும் போது ரொம்ப கவனமா நடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு ரொம்ப கவனமா நடிச்சாங்க அப்படின்னா, அந்த கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் மீறி போச்சு, கொஞ்சோண்டு மீட்டர் மீறி போச்சுன்னா அது விரசமா மாறிடும். ஏன்னா சத்யராஜ் வந்து ஒரு சின்ன பையன், அதாவது யூத்து, அவர் வந்து மேக்கப் போட்டுப்பாரு, அதாவது முடியெல்லாம் விக்கு வச்சு கிளவு மாதிரி இருப்பாரு. ஸோ அது நடிக்கும் போது அது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட விரசமா மாறிங்கிறதுனால ரொம்ப கவனமா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச அந்த கதாபாத்திரம் வந்து நடிகன் தான் அப்படின்றது வந்து மனோரமா சொல்லியிருப்பாங்க. மனோரமாவுடைய படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம இது 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பத்தாது, 4-5 நாள் உட்காந்து பேசினா கூட பத்தாது. அந்த மாதிரி எத்தனையோ படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மனோரமா வந்து பாத்தீங்கன்னா விருது வாங்கியிருக்காங்க. எத்தனையோ விருது, 1-2 விருது இல்லை. அதாவது கலைமாமணி விருது, நேஷனல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு, பத்மஸ்ரீ விருது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் விருது, அண்ணா விருது, NS கிருஷ்ணன் விருது, ஜெயலலிதா விருது,
மலேசியால கொடுப்பாங்க தத்தோ ஷாமுவேல் விருதுன்னு சொல்லுவாங்க. அந்த விருது இன்னும் அதாவது பிலிம்ஃபேர் அவார்டெல்லாம் எத்தனையோ அவார்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. பல விருதுகள் மனோரமாக்கு 1500 படத்துல அவங்களுக்கு பண்ண சாதனைகளுக்கு இன்னும் எத்தனையோ விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. விருதுகளை பத்தி பேசணும்னாலே ஒரு 20 நிமிஷம் பேசணும் அவங்க என்னென்ன விருது வாங்கியிருக்காங்கன்னு. அந்த அளவுக்கு வந்து விருது வாங்கியிருக்காங்க. மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாயகியா இருந்தாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க கேட்டீங்கல்ல ஆரம்பத்தில் ஆட்சி அப்படின்னா, அந்த ஆட்சி அப்படிங்கிறது வந்து செட்டிநாடுல இருந்ததுனால அப்படியே ஆட்சி அப்படிங்கிற பேர் வந்து இருந்துச்சு. அது வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்சி அப்படின்னா மனோரமா தான் சொல்லுவாங்க. மனோரமா சில கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லையும் சிக்கியிருக்கிறாங்க. அது எப்படின்னா 96ல் மனோரமா வந்து ஜெயலலிதாக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து ரஜினி வந்து ஜெயலலிதாக்கு எதிர்ப்பா வந்து சில கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாரு. அப்ப மனோரமா வந்து இப்ப ரஜினியை வந்து ரொம்ப ரொம்ப வந்து தரக்குறைவா ரொம்ப மட்டமா யாரையுமே அப்படி பேசினது இல்லை. ஏன் அப்படி பேசினாங்கன்னே தெரியாது. அவங்களே பின்னாடி வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க, நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியலன்னு. ஜெயலலிதா வந்து ரொம்ப நெருங்கிய தோழி மனோரமாக்கு. அதாவது மனோரமா ஜெயலலிதாவை சீஃப் மினிஸ்டர் போது கூட அம்முன்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஜெயலலிதா வந்து மனோரமா மேல மரியாதை வச்சிருந்தாங்க. ஸோ அதனால ஜெயலலிதா காண்டி ரஜினியை போய் அடே புட்டே அவனை பைத்தியக்காரன் அது இதுன்னு பேசி அது வந்து ரொம்ப அந்த தேர்தலில் வந்து ஜெயலலிதா அம்மையார் தோத்துட்டாங்க. தோத்து மனோரமா வந்து பயங்கரமா ரஜினி ரசிகர்கள் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து தயாரிப்பாளர்கள் எல்லாமே மனோரமாவை புக் பண்றதுக்கு தயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரஜினி சூப்பர் ஸ்டாரா இருக்காரு, அவரை கண்ணா பொண்ணான்னு பேசிட்டாங்களே அப்படிங்கிறதுனால தயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே வந்து புக் பண்றதுக்கு ரெடியாவே இல்லை மனோரமாவை. ஸோ இந்த சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா ரஜினியே வந்து சுந்தர் சி அந்த படத்தினுடைய இயக்குனர் அவரை கூப்பிட்டு நீங்க வந்து மனோரமா கூப்பிட்டு ஒரு கதாபாத்திரம் கொடுங்க இந்த படத்துல, ஏன்னா ஆட்சி வந்து நம்ம திட்டாங்கன்னு நிறைய பேர் புக் பண்ண மாட்டேங்கிறாங்க, நமக்கு ஆட்சி மேல எந்த கோவம் இல்லைன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சாதான் மற்ற தயாரிப்பாளர் இயக்குனர் புக் பண்ணுவாங்க, கூப்பிட்டு ஒரு கதாபாத்திரம் கொடு அப்படின்னோடனே மனோரமாவை வந்து சுந்தர் சி கூப்பிட்டு உங்களுக்கு ரஜினி படத்தோட நடிங்க அப்படின்னோட ஐயோ நான் தம்பியை ரொம்ப திட்டேன் தெரியாம பண்ணிட்டேன். பரவாயில்ல அவரே தான் வந்து சொல்லியிருக்காரு நடிங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் என்ன தெரியுமா, வடிவுகரிசி வருவாங்க பார்த்தீங்களா, கூன் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கூனுக்கு போட்ட கிளை மாதிரி ஒரு சகினி மாதிரி ஒரு கதாபாத்திரம் இருக்குல்ல, அதுதான் மனோரமா கொடுத்துருக்காங்க. சுந்தர்சி சொல்லுங்க இந்த கதாபாத்திரம் தான் உங்களுக்கு அப்படின்னா. மனோரமா என்ன சொல்றாங்க, ஐயோ தம்பி இந்த படத்தில் நான் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி வந்து நான் ரஜினியை வந்து கண்ணாபண்ணான்னு திட்டிட்டு ரஜினி ரசிகர்லாம் என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில வந்து இந்த சகினி மாதிரி கதாபாத்திரத்தில் வில்லி மாதிரி கதாபாத்திரம் நான் நடிச்சேன்னா ரஜினிக்கு எதிர்ப்பான கதாபாத்திரம் நடிச்சேன்னா என் பேர் இன்னும் டேமேஜ் ஆயிரும், அதனால வேற ஏதாவது நல்ல பாத்திரம் வந்தா கொடுங்க அப்படின்னு சௌந்தர்யாவோட பாட்டியா வந்து நடிச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, வேற கதாபாத்திரம் கொடுத்தாங்க. ஸோ ரஜினி வந்து அந்த நேர பார்க்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல தம்பி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்காங்க. ஆச்சி நீங்க எல்லாம் அப்படிலாம் சொல்லலாமா, நீங்க ஏதோ ஒன்று பேசுனீங்க பாரு, நான் எதுவுமே மனசுல வச்சுக்கல அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து மனோரமாவை சமாதானப்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் மனோரமாக்கு வந்து பழையபடி வந்து மனோரமாக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னும் மனோரமா பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர், மயிலாப்பூர்ல ரங்காச்சாரி சில்க்ஸ்னு ஒரு கடை இருக்கு, பட்டு சேலை விற்கிற கடை. அங்க பிராமின்ஸ் ரொம்ப வந்து விரும்பி அந்த கடையில் எடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு டைப்பா அந்த பிராமின்ஸ் எல்லாம் விரும்புற மாதிரி இருக்கும் அந்த பட்டு சேலைகள். ஸோ அதுக்கு ஒரு வாட்டி கார்ல இறங்கி உள்ள வந்து சேலை எடுக்க போயிருக்காங்க. அங்க ஒரு மடிசார் கட்டுவாங்க தெரியுமா உங்களுக்கு, பிராமின் லேடிஸ். அந்த மாதிரி மடிசார் கட்டின ஒரு பிராமின் லேடி, ஒரு 65 வயசு லேடி மனோரமா பார்த்துட்டு ஓடி வந்து ஐயோ என் தங்கமே எங்க வீட்டு பிள்ளை மனோரமா வாமா வாமா என்னம்மா சேலை வாங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு ஒரு ஏதோ ஒரு படத்துல அந்த பேர் மட்டும் ஞாபகம் இல்லை, அதாவது மடிசார் மாமியா வந்து மனோரமா நடிச்சிருக்காங்க. ஸோ நாங்க கூட அப்படி ஒரு நடிக்க முடியாது, நாங்க உண்மையா இருக்கிறவங்களோட கூட அந்த கதாபாத்திரமா அப்படி பண்ண முடியாது, ஆனா அந்த கதாபாத்திரமாவே மாறி பண்ணியிருந்தேம்மா ஏமா ரொம்ப பிரமாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுன் மோதிரம் அதாவது வந்து நவரத்னம் சொல்லுவாங்க, அந்த மோதிரத்தை கலட்டி மனோரமா கையில போட்டாங்க. நீ இது கடைசி வரைக்கும் நீ இந்த மோதிரத்தை கலட்டக்கூடாதுமா அப்படின்னு மனோரமா சொல்லிருக்காங்க. மனோரமா ஷாக் ஆயிருக்காங்க, ஐயோ இல்லங்க நீ என்னங்க மோதிரத்தை எடுத்து கையில போடுறீங்க, ஐயோ வேண்டாங்க அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் கூடாதுமா, நீ என் மக மாதிரி நீ இந்த மோதிரத்தை கலட்டக்கூடாது, நான் இது வந்து என்னுடைய அன்பு பரிசுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனோரமா வந்து அந்த மோகத்தை கடைசி வரைக்கும் கையில் போட்டிருந்தாங்க. அப்போ மனோரமா பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாங்களாம், அதாவது நான் நடிகை கோடிகளில் பணம் சம்பாதிச்சேன், பேர் சம்பாதிச்சேன், புகழ் சம்பாதிச்சேன், எல்லாம் சம்பாதிச்சேன், ஆனால் இந்த ஒரு ரசிகையுடைய இந்த அன்பு இந்த மோதிரம் அது என்னோட வாழ்க்கையிலே மறக்க முடியாது, நான் கடைசி வரைக்கும் இதை போட்டுப்பேன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு அதிசயமான விஷயம் நடந்துச்சு, மனோரமா இறந்த பிரபலங்கள் பல பேர் வந்தாங்க. அன்னைக்கு வந்து முதலமைச்சராக அந்த ஜெயலலிதா கூட வந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஐஜி ஆஃபீஸ் இருக்குல்ல பீச்சில், அதுக்கு பின்னாடி ஒரு சுடுகாடு இருக்கு, இடுகாடு, அந்த பேர் எனக்கு சரியா தெரியல, அங்கதான் வந்து மனோரமா அடக்கம் பண்ணியிருக்காங்க.
ஸோ அந்த அடக்கம் பண்ணும்போது அந்த சம்பிரதாயங்கள் நடந்துட்டு இருந்தது. மனோரமா இறந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இல்ல, ஊரெல்லாம் ஊடகங்கள், நியூஸ் பேப்பர்ஸ், டிவி சேனல்ஸ் 2015 தான் இறந்து போயிருக்காங்க. அப்பெல்லாம் எல்லாமே வந்துருச்சு, யூடியூப், டிவி சேனல்ஸ்லாம். அதுல எல்லாம் பிரபலமானோன்னே இங்கதான் அடக்க போறாங்க இந்த மாதிரி நேரத்துல ஒரு 4:30 மணி 5 மணிக்குன்னோடனே மெட்ரோ ட்ரெயின் ஒன்று போகும், மயிலாப்பூருக்கு போகும். அது ஆக்சுவலி வந்து மேல பறந்து போற ட்ரெயின், பறக்கும் ரயில் தான் அது, மெட்ரோன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப மேல போற ட்ரெயின்லாம் மெட்ரோன்னு சொல்றதுனால அதை மெட்ரோன்னு சொல்லலாம். அந்த ட்ரெயின் வந்து மயிலாப்பூரை கனெக்ட் பண்ணி மந்தவெளி வரைக்கும் போகும். அந்த ட்ரெயின் போகும்போது அந்த இன்ஜின் டிரைவர் இந்த ஸ்கீல வந்து இந்த சுடுகாட்டுல நடக்கிறது தெரியும். இந்த மனோரமாவுடைய கடைசி கடைசி காரியங்கள் நடக்கிறது, எல்லாரும் கூடி நிக்கிறது, மனோரமா மேல இருந்து பார்க்க முடியுது. அத வந்து அந்த இன்ஜின் டிரைவர் வந்து ட்ரெயினே நிறுத்திருக்காரு. ட்ரெயினே நிறுத்தினோன்னு ஏன் ட்ரெயின் நிறுத்திட்டாங்க அப்படின்னு எல்லாரும் எட்டி பார்த்திருக்காங்க. பார்த்தா மனோரமாக்கு கடைசி காரியம் நடந்துட்டு இருக்கு. நீங்க பெண்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க, அதெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு கலைஞர் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது உதாரணமா தலையில வச்சிருப்பாங்கல்ல மல்லிகைப்பூ, ரோஜா பூ, எதை பூவெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து பிச்சு உதிரியாக்கி மனோரமா போட்டிருக்காங்க. மேல இருந்து போட்டிருக்காங்க, ட்ரெயின் மேல இருந்து கீழே போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு உண்மையான கலைஞர், அவங்கள வந்து இந்த மக்கள் நேசிச்சா மட்டும்தான் நடக்கும். அப்படி ஒரு கலைஞரா மனோரமா இருந்திருக்காங்க. ஓகே சார். ஸோ அவங்க பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் ரொம்ப அழகாவே வந்து சொல்லிட்டீங்க. ஸோ இதுக்கு மேலேயும் அவங்க ஹிஸ்ட்ரி இன்னும் பேச நிறைய இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. ஸோ இதுவே பல பேருக்கு வந்து அவங்க எப்படி, யாரு, என்ன அப்படின்ற ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். ஸோ இந்த லெஜண்ட் பத்தி இவ்வளோ அழகா கதை சொன்னதுக்கும் உங்க நேரத்துக்கும் நன்றி, வணக்கம். நன்றிமா. மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங்.